இது இந்த படம் நம்ம நிவின் சாருக்கு ஒரு கம்பேக் படம்னு சொல்றாங்களே, அப்படியே இந்த படத்துல இருக்குன்னு சொல்லி இந்த படத்தை பார்த்துங்க. இந்த படத்தை பார்த்து முடிச்சப்பறம் எனக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தந்துச்சுன்னு சொல்றேன் வாங்க. சோ படம் பேர் என்னன்னா சர்வம் மாயா. இது ஒரு மலையாள ஹாரர் ஃபேண்டசி ஃபீல் குட் மூவிங்க. பட் தமிழ் டப்பிங்ல ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆகுது. படத்துல நிவின் சார் ஃபேமிலியை ஒரு நம்பூதிரி ஃபேமிலி மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா நிவின் சார் ஒரு ஏத்திஸ்ட் அண்ட் கிட்டாரிஸ்ட். ஏத்திஸ்டா இருக்க நிவின் சார் ஒரு கட்டத்துல பூசாரி ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. அதனால பூசாரி ஆகிறாரு. அவர் பூசாரி ஆனப்புறம் என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு பேய் ஓட்டுறக்காண்டி போறாரு. அவர் அந்த வீட்டுல பேய் ஓட்டினப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த வீட்டுல இருக்க பேய் அந்த வீடை விட்டுட்டு இவர் வீட்டுக்கு வந்துருது. இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவம் நடக்குதுன்னு இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட டீம் ஹாரர் சைடை தாண்டி ஃபீல் குட் சைடு அதை தான் மேஜரா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருந்தாங்க. அண்ட் அதை ஒரு நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க சொல்லுவேன். இந்த படத்தோட பெரிய ஸ்ட்ரென்த்தா நான் என்ன பாக்குறேன்னா, நிவின் சார் அண்ட் ரியா மேம் இவங்களுக்கிடையே இருக்க இந்த பாண்டிங் அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதாவது ரியா மேம் தான் அந்த பேய் கேரக்டர் பிளே பண்ணிருப்பாங்க. அவங்கள பார்க்க பேய் மாதிரியே இருக்கு ஃபீல் ஆகல. ஏன்னா அவங்களும் கியூட்டா இருந்தாங்க. அதே மாதிரி இந்த ரியாக்ஷன் தான் ரொம்ப சூப்பரா கொடுத்துருந்தாங்க. மேஜரா ரியா மேமுக்கும் அண்ட் நிவின் சாருக்கும் இவங்க வர அந்த காம்பினேஷன் சீன்ஸா இருக்கட்டும், இவங்களுக்கிடையே அந்த ஒர்க்கான அந்த பாண்டிங்கா இருக்கும் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அதாவது ஒரு பேய்க்கும் ஒரு மனுஷன் இருக்க பாண்டிங் வச்சு ஒரு நிறைய மூவிஸ்லாம் வந்திருக்கு. நீங்க நிறைய மூவிஸ் பார்த்திருப்பீங்க. பட் இந்த படத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே காமிச்சிருந்தாங்க. அண்ட் அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. இது போக இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி தரமா இருந்துச்சுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துல நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட கேரக்டர்ஸை ரொம்ப டீசெண்டா பண்ணியிருந்தாங்க. பட் மேஜர் ஸ்கிரீன் ஸ்பேஸ் யார் எடுத்திருப்பாங்கன்னா, நிவின் சாரும் ரியா மேம் இவங்க 2 பேரும் தான் எடுத்திருப்பாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் பெர்ஃபார்மன்ஸ்ல பிரிச்சு மேய்ச்சிட்டாங்க. அதே மாதிரி எனக்கு இந்த படத்தோட பிளாஷ்பேக் போர்ஷன் அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. கொஞ்சம் எமோஷனலாவே இருந்துச்சுன்னு சொல்லுவேன். இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் எனக்கு இந்த படத்துல செட் ஆகாத விஷயம்னா, இந்த படத்தோட டைம் டியூரேஷனா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் மேஜர் டைம் எதுக்கு எடுத்திருப்பாங்கன்னா, கதையை செட் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்திருப்பாங்க. அதுவே ரொம்ப நேரம் போன மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி பிரீத்தி மேம் போர்ஷன் இந்த படத்துல ஒரு ஆக்ஷன் போர்ஷன் இருக்கும். அதெல்லாம் தேவையில்லாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் ஓவரால் எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் கிட்ஸ் இந்த படம் கண்டிப்பா பார்க்கலாம்னு சொல்லுவேன். உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.